பொதுவாகவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. படி ஏறினாலே முட்டி வலிக்குது, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் உங்கள் படிக்கட்டோடைய டிசைன் தான். ஸோ இப்போ ஒரு படிக்கட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைசர் வந்துட்டு 6 to 7 inches இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் வராது. அதை தாண்டி போகுதுன்னா நீ பெயின் கன்ஃபார்ம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரெட்னா உங்கள் ஃபுட் வந்துட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணுறது தான் த்ரெட்டு. ஸோ அது வந்துட்டு 10 to 12 inches இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஏறுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸோடைய வித்து. ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 feet இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஃபர்னிச்சர்ஸ் மதர் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைல் மேக்ஸிமம் வந்து 3 feet இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஏறி மேலே போக முடியும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 steps ஒன்ஸ் ஒரு லேண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 steps ஒன்ஸ் ஒரு லேண்டிங் இருக்குன்னா நமக்கு படிக்கட்டு ஏறும்போது மூச்சு வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி உங்க டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம இம்பாக்ட் ஹோம்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க.